வணக்கம். மார்க்கெட் இன்னைக்கு 7 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. அது ஒரு பெரிய முக்கியம் கிடையாது. இன்ட்ராடே ஸ்விங் வந்து 263 பாயிண்ட்ஸ். ஒரு ஸ்டேஜில் வந்து 24,000 உடச்சிடும்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இன்ஃபேக்ட் மார்னிங் ஓப்பன் ஆனது மேலே ஓப்பன் ஆகி ஓப்பன் லோ நாட் ஹை, நான் வந்து மைனஸில் நான் சொல்கிறேன், ஓப்பன் லோ ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறமா அப்படியே மேலே வந்துட்டு இருந்துச்சு. க்ளோஸ் ஆகும்போது +7 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இன்ட்ராடேயில் வந்து 263 பாயிண்ட்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கு பாட்டம் டு ஹை. ஞாபகம் வச்சுங்க, மைனஸில் இருந்து ஆல்மோஸ்ட் 263 பாயிண்ட்ஸ் வந்து மேலே வந்திருக்கு. ஆனால் இந்தியா விக்ஸ் வந்து இன்றைக்கி 8.4% வந்து ஏறி இருக்குது, 13.28. எப்பயுமே மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் வந்தால் இந்தியா விக்ஸ் வந்து கீழே விழுவணும். இன்றைக்கி வந்து இந்தியா விக்ஸ் வந்து மேலே போகுது. எல்லாருமே வந்து இன்றைக்கி மார்னிங் இதை வந்து பண்ணுற ஒரு பெரிய முட்டாள்தனம். இது வந்து எங்களோட ட்ரைனிங்கில் வந்து அடிக்கடி நான் வந்து சொல்கிற விஷயம். மார்க்கெட்டில் இமோஷன்றது ஒன்று இருக்குது. 99% ஆஃப் த பீப்புள் மார்க்கெட்டில் கேஷ் விடுறது வந்து இந்த ஒரு கன்றாவினால தான். இமோஷன்ஸ். மார்க்கெட்டில் எல்லாரும் என்ன பேசுகிறாங்க, சார் ஈரான் வந்து யூஎஸ் வந்து ஈரான் அடிச்சிடுச்சு, ஆயில் ப்ரைஸ்லாம் ஏறிடுச்சு, ஸோ இன்றைக்கி வந்து டெஃபினட்டாக வந்து மார்க்கெட் பெருசாக க்ராஷ் ஆகும். அதனால தான் மார்னிங் வந்து வந்தோடனே எல்லோரும் ஷார்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் அதுக்கப்புறமா மேலே தூக்க ஆரம்பித்தாங்க. இந்த ஆட்டை வந்து அப்படியே ஒரு 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 கூடில் போட்டு முடிச்சுட்டு 10 மணிலேருந்து வெட்ட ஆரம்பிப்பாங்க. அதே கதை தான் இதுலேயும். காலையில் 9:15 to 9:30 9:45 நீங்கள் அடிக்கிற ஷார்ட்டு, நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ, இமோஷ்னல் டிசிஷன்ஸ், டேட்டாஸ் எல்லாமே வந்து பாசிட்டிவ் சைடில் தான் இருக்குது. ரொம்ப நெகட்டிவ் கிடையாது, பாசிட்டிவ் சைடில் தான் இருக்குது. இன்ஃபேக்ட் ஃப்ரைடேயோட டேட்டா நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் காலும் சரி புட்டும் சரி அந்த 24,300 தான் இருக்குது. இன்றைக்கி மார்னிங் நீங்கள் வந்து ஷார்ட் பண்ணிங்கன்னா மார்க்கெட்டை மேலே தூக்கனா தூக்க மாட்டானா? ஸ்மார்ட் மணி ஹெவியாக வந்து 24,200 ஜோனில் வந்து ஹெவி கால் ரைட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. கால் ரைட் பண்ணால் அவனுக்கு கீழே வந்துச்சுன்னா அவனுக்கு லாஸு. அதே மாதிரி 24,300 ஹெவி புட்டு ரைட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ நீங்கள் காலையில் கீழே இறக்கும்போது அவன் புட்டை கவர் பண்ணியாச்சு. புட்டை ரைட் பண்ணவங்களாம் வந்து புட்டை கவர் பண்ணியிருப்பாங்க. இல்லை வெயிட் பண்ணி காலை கவர் பண்ணிவிட்டு மேலே தூக்கிட்டு போய் புட்டை கவர் பண்ணியாச்சு மத்தியானத்துக்கு மேலே. ஸ்மார்ட் மணி வில் ஆல்வேஸ் டூ ஒன்று. ரெண்டாவது வந்து காலையில் அந்த 24,100 வந்து ஹெவி கால் ரைட் பண்ணியிருந்தீங்க. அப்போ ஸ்மார்ட் மணி இந்த ஹெவி கால் ரைட் பண்ணவங்க, புட்டை வாங்கினவங்க, ஷார்ட் பண்ணவங்க, ஃப்யூச்சர்ஸை ஷார்ட் பண்ணவங்க எல்லாத்தையும் பிடிச்சி வச்சு மேலே தூக்கியாச்சு. ஸோ மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்த்துங்க ஒன்று. ரெண்டாவது வந்து டேட்டா அனலைஸ் பண்ணுறதுக்கு தெரியுங்க. இந்த ஒரு ரீசன்னால் தான் மார்க்கெட்டில் 98-99% ஆஃப் தி F&O ட்ரேட் பண்ணுறவங்க அடி வாங்குறாங்க. ஸோ நீங்கள் மார்க்கெட்டில் என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டில் தான் நடக்குது. அந்த ஒரு ரீசன்னால் நீங்கள் ஒரு மாற்றி யோசனை பண்ணி பாருங்களேன். மார்க்கெட் பூரா என்ன பேசுகிறாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் பண்ணி பாருங்களேன். ஆர் டேட்டாஸ் நீங்கள் எடுத்து பாருங்கள், யூ வில் கெட் தி சக்ஸஸ் சைட். இது வந்து குருட்டுத்தனமான விஷயம். அதில் நிறைய பேர் வந்து ட்ராப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. கற்றுங்க, டெக்னிக்கல் அனாலிசிஸ் கற்றுங்க, ஆப்ஷன் அனாலிசிஸ் கற்றுங்க. மார்க்கெட் கீழே வந்தால் நான் புட்டு வாங்குறேன், மார்க்கெட் மேலே போச்சுன்னா கால் வாங்குறேன்ற கான்செப்டில் போய் மாட்டாதீங்க. இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் ஆப்ஷன் க்ரீக்ஸில் வந்து எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. வொலட்டாலிட்டி இருக்குது, டெல்டா இருக்குது, ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் என்ன ஸ்பீடில் மூவ் ஆகுதுன்றது இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் வந்து ஆப்ஷன் ப்ரைஸிங்ஸ் எல்லாமே இருக்குது. மேலே போச்சுன்னா நான் கால் வாங்குறேன்ற கான்செப்டில் போய் மாட்டிக்காதீங்க. நிறைய இடத்துல வந்து கால் மேலே போயும் வொலட்டாலிட்டி குறைஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ப்ரீமியம் லாஸ் ஆகும். இன்றைக்கி எடுத்து பாருங்கள், மார்க்கெட் வந்து பயங்கர நெகட்டிவாக இருந்துச்சு. ஆனால் என்டிபிசி வந்து க்ளோஸ் டு அபவுட் 6.5% வந்து அப்பாச்சு. ஸோ இதுதான் வந்து மார்க்கெட் உங்களுக்கு. ஸோ மார்க்கெட்டை வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, இவ்வளோ நாள் வந்து மார்க்கெட் பயங்கர நெகட்டிவாக இருந்துச்சு, சாரி பாசிட்டிவாக இருந்துச்சு, ஆனால் என்டிபிசி வந்து நெகட்டிவ் சைடில் போயிட்டு இருந்துச்சு. இல்லை நீங்கள் கல்யாண் ஜுவல்லர்ஸ் எடுத்துங்க. கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஒரு இருக்கும் 1 வீக்கு முன்னாடி நான் சொன்னேன், வேவ் 4 வீக்லி சார்ட்லேயும் மந்த்லி சார்ட்லேயும் முடிச்சிருச்சு. இன்றைக்கி வந்து 8% வந்து ஒரு பெரிய மூவ் கொடுத்துருக்கு, பிக் வால்யூமோட. இங்கே வந்து அடுத்த லெவலில் வந்து போகுன்றது. இன்றைக்கி எடுத்து பாருங்கள், இட் ஹஸ் கிவன் அ வெரி குட் மூவ். உங்களுக்கு க்ளோஸ் டு அபவுட் 7.3% வந்து இன்றைக்காக இருக்குது. லாஸ்ட் 3 டேஸாகவே வந்து ஆல்மோஸ்ட் 25% அப்பாக இருக்குது. ஸோ எப்பயுமே வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸில் யூ ஷுட் பி ஏபிள் டு பிக்அப் திங்ஸ். எனிவே மார்க்கெட்டில் வந்து இது எல்லாமே வந்து நிறைய பேர் மாட்டிக்கூடாதுன்ற ஒரு ஆதங்கத்தில் தான் நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன். அண்ட் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 3 கவலை கொடுக்குற விஷயம். சாட்டர்டே சண்டே யூஎஸ் வந்து ஈரானில் வந்து க்ளோஸ் அபவுட் 300 டார்கெட்ஸ் வந்து அடிச்சிருக்கிறாங்க, மிலிட்ரி டார்கெட்ஸ். இன்றைக்கி ஒரு நாள், இன்றைக்கி இந்த ப்ரோக்ராம் வந்து அரௌண்ட்
25 பக்கமாக நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம். 6:30க்கு வந்து ஒரு நியூஸ் வருது. ஈரான் வந்து யூஎஸோட 3 மிலிட்ரி பேஸாக காலி பண்ணியாச்சு. குவைத்தில் 2, இன்னொன்று வந்து கத்தார்லேயோ இல்லை பஹ்ரைன்லேயோ தெரியல. இங்கே வந்து மிலிட்ரி பேஸை மொத்தமாக காலி பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பேஸை காலி பண்ணுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அங்கே இருக்கிற ரேடாரை காலி பண்ணியிருக்கிறாங்க. பேட்ரியாட்டிக் ஆன்டி மிசைல் சிஸ்டம் ஆர் டிஃபென்ஸ் சிஸ்டம், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் காலி பண்ணியிருக்காங்க. பேட்ரியாட்டிக் ஒரு முக்கியமான விஷயம். அந்த ஒரு பர்டிகுலர் சிஸ்டமை நம்பி உலகத்தில் நிறைய பேர் வந்து வச்சுருக்காங்க. சவுத் கொரியாவில் வச்சுருக்கிறாங்க, ஜப்பானில் வச்சுருக்கிறாங்க, இஸ்ரேலில் வச்சுருக்கிறாங்க. ஹோல் ஆஃப் யூரோப் அதை தான் நம்பிட்டு உட்காந்துட்டுருக்கு. ஹோல் ஆஃப் மிடில் ஈஸ்ட் வந்து அதை தான் நம்பிட்டுருக்கு. அந்த சிஸ்டமே காலி பண்ணியிருக்காங்க 3 இடத்துல. ஈரான் சொல்கிறது கஷ்டமாக இருக்குது. கேவலமான விஷயம் என்னன்னா, வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னு அதை வந்து பேட்ரியாட்டிக் வச்சுருக்கிறாங்க. இதில் வந்து என்ன ப்ராப்ளம் நான் சொல்கிறேன் பாருங்கள். ஒன்று, யூஎஸோட ஏர் டிஃபென்ஸ் காலியானது அது வேறு விஷயம். டப்புன்னு அம்னமாக நிற்கிறாங்க அவங்க. ரைட், த ஹோல் ஆஃப் மிடில் ஈஸ்ட் வந்து ஒரு டிஃபென்ஸ் இல்லாத நிற்கிது. இப்போ வருத்தத்துக்குரிய விஷயம் வந்து என்ன ஆகுதுன்னா, இங்கே எடுத்து பாருங்களேன், பாகிஸ்தான் வந்து இட் ஹாஸ் அ டெமோ சைட் ஃபார் சைனீஸ் வெப்பன்ஸ். சைனாவோட வெப்பன் சிஸ்டமோட டெமோ சென்டர் தான் பாகிஸ்தான். இது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். இந்த HQ-9ன்னு சொல்லிட்டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து வச்சுருந்தாங்க. நம்ம மிசைல்ஸ் இங்கேருந்து ஒரு 15 மிசைல்ஸ் போகுது. அந்த மிசைல்ஸ் போனது கூட அவனால் கண்டுபிடிக்க முடியல. அதை வந்து நாங்கள் எங்களோட ஏர் மிசைல்ஸ் வந்து ஒரு 10 மிசைல்ஸ் மேலே வந்துச்சுன்னு சொன்னால் கூட ஓகே, குறி தப்பிச்சிச்சுன்னு சொல்லலாம். என் மிசைல் போனது கூட அவனால் கண்டுபிடிக்க முடியல. அப்போ என்ன அவனது வந்து இருக்கிறதுல பெஸ்ட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்தது. அப்போ என்ன சிஸ்டம் ஒன்று இருக்குது, அந்த ஒரு விஷயத்தில் அவங்களோட சேல்ஸ் பூரா அடி வாங்கிடுச்சு. அண்ட் இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் வந்து பாகிஸ்தான் அடி வாங்கினது ஒன்று. ரெண்டாவது வந்து பாகிஸ்தான் ஒன்றுமே கிடையாதுடா, நீ ஜுஜூபிடா, உன்னோட இந்த நியூக்ளியர் த்ரெட்லாம் வந்து வேலைக்கு ஆகாதுன்றது நாட் ஓன்லி பாகிஸ்தானுக்கு சொல்ல, அமெரிக்காவுக்கும் அந்த மெசேஜ் போச்சு. ஏன்னு சொன்னால், நூர்கான் ஏர்பேஸில் வந்து அமெரிக்கன்ஸ் நிறைய பேர் உட்காந்தாங்க. அவங்க நிறைய பேர் இறந்து போயிருக்கிறாங்க. அண்ட் அது வெளியில் சொல்ல முடியாத ஒரு விஷயம். வரும், இன்னொரு 10 வருஷத்தில் அது டேட்டாஸ் வெளியில் வரும். இது ஏன் நான் சொல்கிறேன்னு சொன்னால், இந்த ஒரு பர்டிகுலர் ஆப்ரேஷன்ஸை வச்சு, ஆப்ரேஷன் சிந்தூரை வச்சு இந்தியாவோட ஓன் ஏர் டிஃபென்ஸ் மிசைல் ஆகாஷ் செம்ம சேல்ஸு. இந்த சைடு பிலிப்பைன்ஸ் வாங்கியாச்சு, இந்த சைடு இந்தோனேஷியா வாங்கிட்டு இருக்கு, இந்த சைடு வந்து UAE வந்து கேட்டுட்ருக்காங்க. ரைட், UAE கேட்டுட்ருக்காங்க. ஏன்னு சொன்னால், தே ஃபீல் தட் அமெரிக்காவோட பேட்ரியாட்டிக் மிசைல்ஸ் வந்து ஒன்லி அபவுட் 70-80% தான் தடுக்க முடிஞ்சிச்சு. இஸ்ரேலோட அயன் ட்ரூனும் வந்து அபவுட் 70-80% தான் தடுக்க முடிஞ்சிச்சு. அவன் ஊரே காப்பாற்றிக்க முடியல. வேர்ல்டில் இன்ஃபேக்ட் ஈரான் அடிக்கிற மிசைல்ஸ் எல்லாம் ஆதி காலத்து மிசைல்ஸு ஒன்று. ரெண்டாவது வந்து அவன்கிட்ட இருக்கிற ட்ரோன்ஸ்லாம் வந்து லேட்டஸ்ட் ட்ரோன்ஸ் கிடையாது. வேறஸ் பாகிஸ்தான் வந்து இந்தியாவில் விட்ட ட்ரோன்ஸ் வந்து இருக்கிறதுலே லேட்டஸ்ட் ட்ரோன்ஸ் ஃப்ரம் டர்க்கி. ஒரு ட்ரோன் வந்து இந்தியாவுக்குள்ளே என்டர் பண்ண முடியல, எக்ஸப்ட் ஃபார் ஒரே ஒரு ட்ரோன் வந்து பஞ்சாபில் வந்து ஒரு வீட்டு மேலே வந்து விழுந்துச்சு. அந்த ஒரு ட்ரோனை தவிர இது எதுவுமே உள்ளே வரல. அப்போ ஹோல் பிஸ்னஸ் சிஸ்டம் நீங்கள் எடுத்து பாருங்களேன். பேட்ரியாட்டிக் சிஸ்டம் வந்து நாளைக்கு எடுத்துகிட்டு போய் ஏதாச்சும் ஒரு கண்ட்ரியில் இதை இதை நான் விற்கிறேன்னு சொன்னால் யாராச்சும் நம்புவாங்களா? ரைட், இன்னும்லாம் HQ-9 பாகிஸ்தான் வந்து யாராச்சும் வாங்குவாங்களா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமு? ஈரானோட தே ஆர் நாட் தி பெஸ்ட் ஆர்மி, வேறஸ் அமெரிக்கா இருக்கிறதுலே பெஸ்ட் ஆர்மின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஈரான் வந்து அமெரிக்காவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக, அதுவும் முக்கியமான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக காலி பண்ணியாச்சு. இப்போ இது வந்து எப்படி பார்க்கணும்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், இது வந்து அமெரிக்காவுக்கு வந்து சேல்ஸில் அடி வாங்கும். அப்போ அவன் ஈரானை அடித்து நிச்சயமாக துவம்சம் பண்ணியே ஆகணும். இட் இஸ் மோர் ஆஃப் அவங்களோட ஸ்டேட்டஸ் சிம்பிள் ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த போரை வந்து அவனால் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது, காசு கிடையாது. அன்லைக் ரஷ்யா, இவங்க வந்து பதில் சொல்லி ஆகணும் காங்கிரஸ்கிட்ட போய் ஒவ்வொரு டைமும் காசு வாங்கி ஆகணும். அப்போ என்ன ஆகும்னு சொன்னால், அமெரிக்கா மே எஸ்கலேட் திஸ் வார். பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ அடுத்த 2 வாரம் பயங்கர க்ரூஷலாக இருக்க போகுது. சம்வேர் க்ளோஸ் அபவுட் இந்த மந்த் எண்டுக்குள்ளே சம்திங் வெரி க்ரூஷல் மிடில் ஈஸ்டில் வந்து நடக்கும். ஒன்று, அமெரிக்கா வந்து தோல்வியை ஒத்துட்டு மிடில் ஈஸ்ட் விட்டு வெளியில் போகணும். அது போச்சுன்னா அமெரிக்கா அதோட காலி. ஏன் காலி? மிடில் ஈஸ்டோட நிறைய கேஷ் வந்து அமெரிக்காவில் கிடக்குது. அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு போக முடியாது. லாஸ்ட் 30 வருஷமாக மிடில் ஈஸ்ட்காரன் அவனுக்கு கப்பம் கட்டியிருக்காங்க ஃபார் செக்யூரிட்டிக்கு. ஸோ நடு இதில் விட்டுட்டு போக முடியாது. அப்படியே அவன் விட்டுட்டு போனாலும் ஈரானை வந்து அங்கே அந்த இடத்த பிடிப்பான். அது அதோட கேவலம். இந்த மிடில் ஈஸ்டில் இருக்கிறாங்க அத்தனை ஆளும் வந்து ஈரானுக்கு வந்து கப்பம் கட்டி ஆகணும்.
அப்போ ஈரான் வந்து அவனோட வியாபாரத்துக்கோசரம், இது வந்து ஒரு ரவுடிசம் மாதிரி தான் நீங்கள் எடுத்து பாருங்களேன். சிம்பிள். இவ்வளோ நாள் வந்து அமெரிக்கா அவன்கிட்ட வசூல் பண்ணிட்டு தான் இப்போ ஈரான் வசூல் பண்ண போகுது. அது எப்படி விடுவான் அவன்? யூஎஸ்காரன் அவன் வேர்ல்ட்ஸ் நம்பர் 1ன்றான், எப்படி விடுவான்? ஸோ நிச்சயமாக சம்திங் பிக் இஸ் லைக்லி டு ஹேப்பன். இது காரணம். டேட்டா என்ன சொல்லுது? நீங்கள் வந்து நிஃப்டியோட டேட்டா, டவ் ஜோன்ஸோட டேட்டாஸ் நீங்கள் பார்க்காதீங்க. அது வந்து தனியாக இருக்கட்டும், ரைட்? கோல்டு ப்ரைஸ் ஏறிச்சு, சில்வர் இது ஏறிச்சுன்றது அதெல்லாம் தூக்கி ஓரங்கட்டி வைங்க. இன்ஃபேக்ட் கோல்டு அண்ட் சில்வர் ப்ரைஸ் கீழே உழுவுதுன்னு சொன்னால் தெர் இஸ் சம்திங் சீரியஸ்லி ராங். ஒன்று. ரெண்டாவது, நான் பயப்படுறது பூரா வந்து 30-year பாண்ட். லாஸ்ட் 1 week 10 days வந்து அபோவ் 5 தான் நிற்கிது. 5.08 30-year பாண்டை வீக்லி சார்ட் அண்ட் மந்த்லி சார்ட்டை போய் நீங்கள் பாருங்கள். அது எங்கே போய் நிற்க போகுதுன்றது தெரியல. சம்வேர் க்ளோஸ் அபவுட் 5.6 போய் காட்டுது. 5.25 நிச்சயமாக வரும். 5.6 காட்டுது. 1/2% தான்ப்பா வட்டி ஏறுது, 0.6% தானே ஏறுது. ஏன் இதுக்கு இவ்வளோ பில்டப்னு சொன்னால், அமௌண்ட் அவன் வச்சிருக்கிறது $37 trillion கடனுங்க. எவ்வளோ? $36 trillion கடன். நீங்கள் இந்த 5.5% வட்டி போட்டால் வருஷத்துக்கே 2 trillion வட்டி கட்டி ஆகணும் அப்ராக்சிமேட்லி. கட்ட முடியாது அவனால். இது வந்து மார்க்கெட்டில் ஒரு பெரிய கிராஷ் எடுத்துகிட்டு வரதுக்கான சான்சஸ் இருக்குது. சாதாரணமாகவே இன்ட்ரெஸ்ட் ரேட் அபோவ் 4.75 எல்லாம் கிராஸ் பண்ணிட்டுனா டேஞ்சர் ஜோன். அதுக்கான ரிஃப்ளெக்ஷன் அடுத்த எனிவேர் பிட்வீன் 15 daysலேருந்து 90 daysக்குள்ளே காட்டும். இதுதான் வந்து ஹிஸ்ட்ரி சொல்லியிருக்கு. அன்னைக்கு டேட்டில் வந்து இன்டர்நெட் கிடையாது அண்ட் இவ்வளோ ஃபாஸ்ட் ட்ரேடிங் சிஸ்டம் கிடையாது. இன்றைக்கி டேட்டில் எல்லாமே வந்து ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. ஸோ ரியாக்ஷனும் ஃபாஸ்ட்டாக வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. டெக்னிக்கலி பார்த்தால் நிஃப்டி வந்து ஓரளவுக்கு செம்ம ஸ்ட்ராங்காக நிற்கிது. ஆஸ் லாங் ஆஸ் 23,800 உடைக்காத வரைக்கும் ஆன் ஏ க்ளோசிங் பேசிஸ் உடைக்காத வரைக்கும் மார்க்கெட் டீசெண்டாக இருக்குது. 24,500 and 600 இன் பர்டிகுலர் அதை தாண்டிச்சுன்னு சொன்னால் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இது வந்து ரொம்ப கிளியராக இருக்கணும். 24,600க்கு மேலே தான் ஃபர்தர் அப்சைடுன்றது. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டியில் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் எல்லாமே வந்து சூப்பர் டூப்பர் ஸ்ட்ராங்காக நிற்கிது. ஸோ இது மனசில் ஞாபகம் வச்சுங்க. சம்வேர் இன் ஆகஸ்ட் செப்டம்பர் ஸ்டில் நாட் ஷுர். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்னால் சொல்ல முடியல, பட் அவுட் சைடு இந்தியா நம்மளால் சொல்ல முடியுது. இன்றைக்கும் எடுத்து பாருங்கள், சவுத் கொரியா 8% டவுன், மார்க்கெட் ஹால்டட், லோவர் சர்க்கியூட் அடிச்சிருச்சு. கண்டினியூஸாக லோவர் சர்க்கியூட்டாக வந்து சவுத் கொரியா அடிச்சிட்ருக்கு. ஏன் அடிச்சிட்ருக்கு? ஹார்ட்வேர், ஏஐயை நம்பி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நம்பி ஹார்ட்வேர் சம்மந்தப்பட்டது, எஸ்பெஷலி மெமரி செம்ம ரேட்டு ஏறிச்சு. அது கிரவுண்ட் ரியாலிட்டிஸ்க்கு கீழே வருது. எவ்வளோ தாண்டா நீ அதை சொல்லி ஏற்றுவ? ஸோ மெமரிஸ் வந்து அந்த அளவுக்கு தேவை இல்லை. இந்த சைடு யூஎஸில் எடுத்து பாருங்கள். அகெயின் இன்றைக்கி வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா நாஸ்டாக் வந்து அடி வாங்கிட்டு இருக்கு. டவ் ஜோன்ஸ் வந்து மோர் ஆர் லெஸ் ஃப்ளாட்டாக இருக்குது. டவ் ஜோன்ஸ் வந்து இட் இஸ் ஒன்லி அபவுட் மைனஸ் கூட இல்லை, ப்ளஸ் 133 இருக்குது ஃபியூச்சர்ஸ். வேறஸ் இது வந்து 1% டவுன், 300 ஆல்மோஸ்ட் 260 points டவுன் நாஸ்டாக். ஸோ டெக்னாலஜி ஸ்டாக்ஸ் வந்து பயங்கர டேஞ்சர் ஜோனில் இருக்குது. டேஞ்சர் ஜோன் இஸ் ஒன்லி ஆன் யூஎஸோட டாலர் இண்டெக்ஸ் அண்ட் 30-year பாண்ட். இது 2 தான் வந்து லீடிங் இண்டிகேட்டராக நம்ம எடுத்துக்கணும். மூணாவது, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்ன டேஞ்சர் ஜோனுன்னு சொன்னால் ரூபி வீக் ஆகிட்டுருக்கு. ரூபி நேற்று ஃப்ரைடே இன்றைக்கி 95 rupees 30 இருந்துச்சு. இன்றைக்கி 95 rupees 85 பைசா வரைக்கும் போயிட்டு இப்போ 61 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டேஞ்சர் ஜோன். ரூபி வீக் ஆகுது. நம்மளுக்கு பாசிட்டிவ் என்னது? 2 பாசிட்டிவ் இருக்குது. ஒன்று, ஆயில் ப்ரைஸ் நல்லா கீழே விழுந்துருக்கு. ரெண்டாவது, கோல்டு ப்ரைஸும் கீழே வந்துட்டுருக்கு. இதுதான் நம்ம மேஜராக இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்த ஒரு 3 வருஷம் தாண்டிட்டோம், நம்மளுக்கு வந்து செம்ம பாசிட்டிவாக இருக்கும். ஹைட்ரஜன் லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷன்ஸ் நடக்கும் இந்தியாவில். ரெண்டாவது, இந்த ஹைட்ரஜன் பண்ணுறனால இம்மீடியட்டாக நம்ம வந்து ஆயில் இம்போர்ட்டை வந்து கம்மி பண்ண போகிறதில்ல. பட் ஸ்லோவாக அது வருஷம் 8-10% மேலே க்ரோ ஆகிறது வந்து 1% இல்லை 1.5% வரும். அதுக்கப்புறமா தான் டீக்ரோத் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 2030 or 2032 வந்து ஓரளவுக்கு இந்தியாவில் வந்து நிறைய ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ரயில்வேஸ் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ரயில்வேஸ் பூரா வந்து ஹைட்ரஜன் போட்டால் என்ன ஆகும்னு நினச்சி பாருங்களேன். இல்லை ஹைட்ரஜனை வச்சு நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் ஆரம்பித்தா என்ன ஆகும்னு நினச்சி பாருங்களேன். இன்றைக்கி வந்து கேஸ் வச்சு நம்ம போடுறோம், அதுக்கு பதிலாக நான் ஹைட்ரஜன் வச்சு நான் பேர்ன் பண்ணால் என்ன ஆகும்?
நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. இண்டஸ்ட்ரியில் பூரா வந்து கோலுக்கு பதிலாக நான் வந்து ஹைட்ரஜன் போடுறேன்னா என்ன ஆகும்னு நினச்சி பாருங்கன்னா நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ அடுத்த ஒரு 5-6 வருஷம் வந்து இட் இஸ் கோயிங் டு பி வெரி க்ரூஷியல் ஃபார் இந்தியா. மற்ற நாடுகள் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்றது பார்க்கணும். எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நம்ம கோல்டையும் ஆயிலையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா நிறைய விஷயங்கள் இந்தியாவுக்கு அட்வான்டேஜாக வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அன்லைக் சைனா 2000லேருந்து 2008 எஸ்பெஷலி 2008 யூஎஸ் மார்க்கெட் கிராஷ் ஆனப்போ அமெரிக்கா வந்து சைனாவை வந்து வளர விட்டாங்க. 2000லேருந்து நிறைய யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து அவுட் சோர்ஸ் பண்ணாங்க டு சைனா. அது மாதிரி இந்த டெக்னாலஜி வச்சு எனக்கு இது பண்ணி கொடுன்னு சொல்லி இந்தியாவுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவ்வளோ ஈஸியாக கொடுக்க மாட்டாங்க. இந்தியா நல்ல மார்க்கெட்டிங் பண்ணியிருக்கு. நீங்கள் வந்து எடுத்து பாருங்கள், லாஸ்ட் 1.5-2 இயர்ஸாக வந்து இந்தியா சூப்பர் மார்க்கெட்டிங் பண்ணியிருக்காங்க. யூரோப்பியன் யூனியனை ஃபுல்லாக உள்ளே கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. மிடில் ஈஸ்ட்டை பூரா வந்து உள்ளே கூட்டி வந்திருக்கிறாங்க. ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸை நிறைய இடத்துல வந்து டீல் போட்டுட்ருக்கோம். அதே மாதிரி நம்ம சுட்டு வத்த இடத்துல பங்களாதேஷை விடுங்க, நேபாளை விடுங்க, இந்த சைடை வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் நிறைய இடத்துல வந்து நம்ம செக்மேட்ஸ் வச்சிட்ருக்கோம், நிறைய டீல்ஸ் போட்டுட்ருக்கோம். நேற்று நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, நியூசிலாண்ட் கூட வந்து நம்ம டீல் போட்டிருக்கோம். ஏற்கனவே கனடா கூட வந்து யுரேனியம் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். சவுத் அமெரிக்கன் கண்ட்ரீஸ்ட்ட நிறைய பேர்த்திட்ட லித்தியம் ஓர்ஸ்க்கு வந்து நம்ம ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம். ஆப்கானிஸ்தான்கிட்ட வந்து நம்ம ஏற்கனவே காப்பர் ஓரை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இது இல்லாத சவுத் அமெரிக்காவில் வந்து நிறைய காப்பர் ஓர் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஆயில் வந்து நம்ம பயங்கர டைவர்சிஃபைடாக இருக்கிறோம். ஆல்மோஸ்ட் 37 கண்ட்ரீஸ்லேருந்து நம்ம வாங்கிட்டு இருக்கோம். இது எல்லாமே வந்து அட்வான்டேஜ் இந்தியா. இன்னமும் இந்தியா வந்து பெருசாக கிராஷ் ஆகுன்றது நான் சொல்ல, பட் கீழே இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எவ்வளோ தூரன்றது ஃபஸ்ட்டு சிக்னல் வரட்டும். வரும்போதும் டார்கெட் என்னன்றது நம்ம பேசிக்கலாம். ஃபஸ்ட்டு 23,800 டிசைசிவாக ஆன் அ வீக்லி பேசிஸில் க்ளோஸ் ஆகட்டும், அதுக்கப்புறமா நம்ம பேசலாம். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில், கரண்ட் சுச்சுவேஷனில் இதுதான் லெவல். 23,800 மேலே வந்து 24,600. நம்ம வந்து நிறைய ஜியோ பாலிட்டிக்ஸ் பற்றி பேசியிருக்கிறோம், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம ஷேர் பண்ணியிருக்கிறோம். மார்க்கெட் இன்றைக்கி எஃப்ஐஐஸ் -3,062 crores வந்து விற்றுருக்குறாங்க. லாஸ்ட் வீக் பூரா வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. இந்த வாரம் மீண்டும் சேல்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. ரைட், நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, அவன் 3,062 கோடிக்கு விற்றா நம்ம ஆளுங்க வந்து 2,171 கோடிக்கு வந்து வாங்கியிருக்கிறாங்க. இந்தியா விக்ஸ் பற்றி நம்ம ஏற்கனவே பேசாச்சு. கோல்டை பொறுத்த வரைக்கும் 14,625 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது ஜிஎஸ்டியோட சென்னையில் விற்கிற ரேட்டு. பையர்ஸ் யாருமே இல்லை, செல்லர்ஸ் தான் நிறைய இருக்கிறாங்க. நான் சொல்கிறது வந்து ஹோல்சேல் மார்க்கெட்டில். சில்வரும் அதே கதை தான், பையர்ஸ் எவனுமே கிடையாது, செல்லர்ஸ் தான் இருக்கிறாங்க. செல்லர்ஸ் வந்து 2,24,500 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. சில்வர் கண்டினியூஸாக உழுதுட்டுருக்கு. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் கோல்டை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் 1.7% கீழே விழுந்திருக்கு. சில்வரை பொறுத்த வரைக்கும் 2.88% கீழே விழுந்திருக்கு. சான்ஸ் இருக்குது, சில்வர் வாங்கணும்னு நினச்சா வாங்கி வச்சுக்கலாம். சில்வர் ஆகட்டும், கோல்டு ஆகட்டும், மார்க்கெட்டில் இந்தியன் மார்க்கெட்டை பேசல, இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ஷார்ட்டேஜ் இருக்குது. நிறைய பேர் ஷார்ட்டில் உட்காந்துட்ருக்காங்க, சப்ளை கிடையாது. இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷனாக வச்சுங்க. டெக்னிக்கல் சார்ட்டில் வந்து இது வரைக்கும் காட்டல, பட் டேட்டாவில் வந்து ஷார்ட்டேஜ் இருக்குது. ஸோ ஷார்ட்டேஜ் இருக்கும் போதும் ஒரு ஸ்பைக் வரத்துக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. இது வந்து இன்சைடு இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா எடுத்துங்க, நோ இஷ்யூஸ். பட் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஒரு ஸ்பைக் வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. இது வந்து ஒன்லி பிகாஸ் ஆஃப் டிமாண்ட் அண்ட் சப்ளை. சம்டைம் தீபாவளி சமயத்தில் வந்து எப்படி சில்வருக்கு வந்து வந்துச்சோ அதே சிச்சுவேஷன் தான் இப்பயும் இருக்குது. மேபி, நாட் ஷுர், மேபி கோல்டு வந்து $6,000 வரைக்கும் டச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ரைட் நோ 4,046 இருக்குது. ஸோ 50% ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆகும்னு நான் சொல்ல, சான்சஸ் நிறையா இருக்குது. சார்ட்டில் வந்து நான் பேசல, இது டிமாண்ட் சப்ளை சிச்சுவேஷன்ஸ் வச்சு நான் சொல்கிறேன். என்ன நேயர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்ஸை நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.